நிழலானி தேவா நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிழல் தேடி அலைந்தேன் நிழலானி தேவா நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரின்றி யாருண்டு நான் பாடி மகிழ என் ரட்சகா என் தேவா என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றோ என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றோ என் வாழ்வினில் தேவன். நீரே என்றோ என் வாழ்வினில் தேவன். நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிற தெய்வமே, எல்லா நன்மையையும் வரப்பண்ணுகிறவரே, நன்மை செய்யும்படி நான் உங்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை எங்களோடு செய்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கொடாக்கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற இந்த காலை ஆராதனையிலே நீர் அளிக்கிற நன்மையினால் உடைய பிள்ளைகள் திருப்தியாக்கப்படுவார்களாக. பேரின்ப நதியினால் உடைய ஜனத்தின் தாகம் தீர்க்கப்பட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும் கர்த்தர் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே மகிமைப்பட ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட ஆண்டவரே, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற நல்ல அனுபவங்களினால் அனுக்கிரகிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். நாம் ஒருமித்தவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆனந்தம் கொள்ளுவேன் நண்பர் இயேசுவிலே, என் பாவங்கள் போக்கியதால் என் பாரங்கள் போக்கியதால். ஆமென். அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன், என் ஜீவியம் மாற்றியதால். ஆமென். நல்ல பாடலின் கரத்தை உணர்ந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல முழு மனதோடு முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பரே சோவிலே, எந்தன் பாவங்கள் போக்கியதால். அற்புதரே சுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதால். ஆனந்தம் கொள்ளுவேன் அன்பரே சோவிலே, எந்தன் பாவங்கள் போக்கியதால். அற்புதரே சுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதால்.
நன்றி மறவாமல் மனதுடனே ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் நம்மை காத்திடுவார். இத்தனை அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் என்னை காத்திடுவார். அத்தனை நாட்களும் நம்மை நடத்திடவே கர்த்தரே சோவே முன் செல்கிறார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல் இதயமுடன் ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. சொந்திடும் வேளைகள் எம்மை தேற்றிடவே இந்தவர் தேவ ஆவியம்மில் சொந்திடும் வேளைகள் எம்மை தேற்றிடவே இந்தவர் தேவ ஆவியம்மில் எங்கிலும் துன்ப துயரமும் வேளைகளில் நேசர் கிருபைகள் அளித்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல் இதயமுடன் ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. கூப்பிடோ வேளைகள் நேச கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார். கூப்பிடோ வேளைகள் நேசக்கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தார். தப்பிடும் வழிகள் இந்த நாபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல் இதயமுடன் ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்து விட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் தேர்வின் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல் இதயமுடன் ஆயுள் காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. 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 ஆமென். எல்லா நன்மையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆமென். நன்மை செய்யும்படிக்கு நான் உங்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை பண்ணின நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். ஆயுட்காலம் எல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவா இதயத்தோடு. ஆமென். நன்மைகள் செய்த நாயகருக்கு மகிமை செலுத்துவோமாக. இன்னொரு பாடலை பாடுவ 91 சங்கீதத்தை நல்ல அழகா பாடலாய் பாடியிருக்கிறாங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமானவரே
உயர் மறைவிலிருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தாம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார் அவர் நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கோ நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் நம் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் நம்மை சேருவோ ஒரு வாதையும் நாம் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார் ஒரு ஆதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் நம்மை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் நம் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து பல சர்ப்பத்தையும் மிதிப்பாய் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை
உயர் மறைவிலிருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். சட்டைகளின் கீழே அடைக்கலம், மறைவிடம், புகலிடம். ஆமென், ஆமென். இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், நிறைவான நன்மைகள், திருப்தியாக்கப்படுகிற அவர் ஒருத்தரால தான் நம்மளை திருப்தியாக்க முடியும். ஆமென். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாடும்படி கேட்கிறேன். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், கிருபையின் சிலுவையின் மாநிழலில், கண்மலையின் வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிடை குடிலனை மந்தைகள் நடுவனில் நெருங்கவும் முடியாது. இரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும் கார்மேக இருட்டனில் தீபமாய் இலங்கிடும். கர்த்தரால் இசை வளரும். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெபித்திடும், அதற்கென்றே வாழ்ந்திடும். யாருக்கும் கலக்கம் இல்லை. ஆமென். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாட கேட்கிறேன். நல்ல ஆவியோடு கருத்தோடு பாட கேட்கிறேன். பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதிபல்லவும் வல்லோனின் கரத்தினிலே வரைபடமாயுள்ள யாரையுமே அணுகாது. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது பொறாமப்படுகிற அளவுக்கு தான் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி எல்லா வன் கண்கள், எல்லா பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமென். அப்படிதான் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். இயேசுக்கு சித்தனா கடந்து போக உதவி செய்கிற நல்ல ஆண்டவர், ரெகபோத்துக்குள்ள நம்மை நடத்துகிற நன்மைகளின் நாயகர். ஆமென். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து பாட கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. மலை வெடிப்பதனில் நாங்கள் புகலிடம் கொண்டோ. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. நாங்கள் கண்மலை, ஆமென், புகலிடம் கொண்டோ. கர்ச்சிக்கும் சிங்கங்களோ, ஓநாயின் கூட்டங்களோ, கர்ச்சிக்கும் சிங்கங்களோ, ஓநாயின் கூட்டங்களோ, ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. மலை வெடிப்பதனில் ஆமென், புகலிடம் கொண்டோ. இரட்சிப்பின் கீதங்களோ, மகிழ்ச்சியின் சப்தங்களோ, ரட்சிப்பின் கீதங்களோ, மகிழ்ச்சியின் சப்தங்களோ, ஆர்வைகள் இருட்டில்
புகலிடம் கண்டு கொண்டோம். ஆமென். ஆராதனைக்காக எழுந்து நின்று அல்லேலூயா கீதம் பாடுவேன். என் ஆண்டவரை நான் கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, எடுத்த நோக்கமே துதியின் கீதங்கள் பாடும்படியாய். ஆமென். துன்பமெல்லாம் போக்கிவிட்டார். இல்லையே, இன்னும் நான் துன்பத்துக்குள்ளதானே இருக்கிறேன்னு சொல்றீங்களா? பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. ஆமென். கண்டிப்பா பாட பாட சிறைச்சிறைக்காலையின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும், கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படும், தானாய் திறவுண்டு போகும். ஆமென். ஆமே. அந்த எல்லைகளிலே, துதிக்கிற எல்லைகளிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் விடுதலையும். ஆமே. நம்மோடு கூட சிறையிருப்பில் இருக்கிறவர்களும் அந்த நன்மைகளை அனுபவிக்க கிருபை செய்கிற நல்ல ஆண்டவர். ஆமென். நன்றியால் உள்ளம் போகுதே, இயேசு ராஜாவை என் நெஞ்சம் தேடுதே. என்றும் பாடுவேன் எந்தன் இயேசுவை, வாழ்விலும் பாடுவேன். ஆண்டவரே, கஷ்டத்திலும் பாடுவேன், பாடுகள் நடுவிலும் பாடுவேன் சொல்லுங்க. ஆமே. பாடுகள் மத்தியில் பாடும் பொழுது, பரமனை தரிசிக்கும் பொழுது எல்லா கஷ்டம், கவலை, கண்ணீர் தானாய் நம்மை விட்டு போய்விடும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவேன். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா கீதம் பாடுவே, என் ஆண்டவரை கொண்டாடுவே. அல்லேலூயா கீதம் பாடுவே, என் ஆண்டவரை கொண்டாடுவே. தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் என் நாவில் தந்தார். தூக்கி எடுத்தார் சேற்றிலிருந்து, துதியின் கீதங்கள் என் நாவில் தந்தார். ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை எல்லாரும் ஏகோபித்து தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை
துதித்திடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் ஐயா காலமெல்லாம் துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே, ஆராதனை ஆராதனை எங்கள் தேவாதி தேவனுக்கே, ஆராதனை
படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒரு கமிட்மெண்ட் டைம்குள்ளே வந்திருக்கிறோம். நன்றியால் என் உள்ளம் பொங்குதே, சுராஜாவை நெஞ்சம் தேடுதே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துதித்திடுவேன். நன்மைகளை நினைச்சு துதிக்க துதிக்க இன்னைக்கு சவாலாக இருக்கிற பிரச்சனையான சூழ்நிலைகளிலும் தமது நன்மை நான் செய்யும்படி உங்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை செய்த ஆண்டவர் அந்த நன்மையினால் இந்த நல்ல நாட்களில் நம்முடைய வாயை திருப்தியாக்குவாராக. அடிக்கடி நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிற அந்த சோர்வுகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவாராக. நிறைய நேரங்களில் பல கேள்விகள், ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை வாழ்க்கையில் அனுமதிக்கிறீர் என்கிற சோர்வுக்கு நேராய் போகிற சோர்வான சூழ்நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுவாராக. அது சாத்தானுடைய ஒரு ஆயுதங்க. ஒரு உபவாச ஜபத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது நல்லா ஸ்பெசிஃபை பண்ணி ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, சோர்வு உண்டாக்குகிற, மனமடி உண்டாக்குகிற அந்த ஆவியை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோமே. அன்னிதின வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம தாக்குகிற சாத்தான் தாக்குகிற ஒரு ஆயுதம் சோர்வு, மனமடிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையான காரியங்களை பார்க்கும் பொழுது மோசே என்னதான் சொன்னாலும் அந்த கஷ்ட சூழ்நிலைமைகள் மோசே சொன்ன வார்த்தைகளை ஜனங்களால் கேட்கக்கூடாமற் போயிற்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனமடிவு, சோர்வு, அது சாத்தானுடைய ஆயுதம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியாயிருப்பீர்கள். எல்லா அசதிகளையும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை விட்டு எடுத்து போடுவாராக, நீக்கி போடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு மனம், ஒற்றுமை, நல்லா குடும்பத்துக்குள்ள முதல்ல சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறாராம். நல்ல கிழங்க குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே எதிரும் புதிருமா நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் எப்பொழுதுமே எதிராக போகக்கூடாது ஆண்டவரே. சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைமைகள் இருந்தாலும் தெய்வ கிருபையினாலும் தெய்வ தயவினாலும் ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய ஆவியின் அனுக்கிரகங்களினாலும் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே யோசித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் அந்த முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய குடும்பங்களை குட்டி பரலோகமாக்குவாராக. குடும்பத்துக்குள்ள காணப்படுகிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒன்னஸ் ஆண்டவர் முதல்ல குடும்பத்துக்குள்ள கட்டளை இடட்டும். ஒரு சமாதானத்தை, அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைகளுக்குள்ள சுகத்தை ஆண்டவர் கட்டளை இடணும். பிள்ளைகளுக்குரிய அப்போ முதல்ல பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். ஹல்லேலூயா. தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் குடும்பங்களுக்குள்ள கட்டளை இடணும். இயேசுவின் நாமத்தினால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். நன்மை செய்யும்படிக்கு நான் உங்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மோடு பண்ணி இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த ராத்திரி காலை வேளையிலே தேவன் நன்மைகளினால் நிரப்புகிறவர் தான். அந்த நன்மைக்கும் மேன்மைக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் தடையாய் காணப்படுகிற எல்லா ஒரு மனதிற்கு விரோதமான எல்லா ஆவிகளை நம்முடைய எல்லைகளை விட்டு, குடும்பத்தின் எல்லைகளை விட்டு, ஊழியத்தின் எல்லைகளை விட்டு, ஆலயத்தின் எல்லைகளை விட்டு ஆண்டவர் அப்புறப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அந்த நன்மைகளை எல்லாம் சம்பூர்ணமாய் அனுபவிக்க இந்த காலை ஆராதனைகளே அந்த நன்மைகளை எல்லாம் ஆண்டவர் நம்மேல வரப்பண்ண, ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார், அவர் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னர். நல்ல தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். இன்னும்
ஆண்டவர் இப்படிப்பட்ட நெருக்கங்களுக்குள்ள இருக்கிறத விரும்பல. நெருக்கத்தில் இருந்த நம்ம விசாலத்துல வைக்கிற நல்ல ஆண்டவர். நல்ல தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். ஆண்டவர் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை வெறுக்காத ஒருவர் நமக்கு உண்டு. நன்மை செய்ய அவர் கெட் ரெடியா இருக்கிறாரு. தடைகளை எல்லாம் புறப்படுத்துவாராக, நிர்விசாரங்களை மாற்றுவாராக, அசதிகளை மாற்றுவாராக, சோர்வுகளை மாற்றுவாராக, மனமடிவுகளை மாற்றுவாராக. அந்த ஒன்னஸ்க்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பிரிவினையின் ஆவிகளை நம் எல்லைகளை விட்டு ஆண்டவரே அப்புறப்படுத்துவாராக. கர்த்தருடைய கரம் எல்லாரையும் ஒருமுகப்படுத்துவதாக. ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்த இடம் அசைந்ததா. அல்லேலூயா. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை, ஜீவனை, நன்மைகளை கட்டளையிடுவாராக. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலோ, இந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, நம் நேசர் ஒருவரே. பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். என் பட்டங்களை சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். என் பட்டங்களை சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. இந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, சகல நன்மைக்கும் காரணரே, வேறுமானவரே, ஊற்றுமானவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவகுமாரனே, இந்த காலை வேளையில் எல்லா நன்மைகளையும் வர பண்ணுகிற, நன்மையினால் திருப்தி ஆக்குகிற ஆண்டவரே, நன்மை செய்யும்படி பின்வாங்குவதில் என்கிற உடன்படிக்கை பண்ணுகிற உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த நாட்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் கிருபைகளும் உமது பிள்ளைகளை தொடருவதாக. அந்த நன்மைக்கும் மேன்மைக்கும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ளாதபடி தடைப்படுத்துகிற எங்களில் இருக்கிற பலகீனங்கள், எங்களிலே இருக்கிற சோர்வுகள், அவிசுவாசங்கள், அதைரியங்கள், ஆண்டவரே ஐயா அசதிகள், ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கிற மன மடிவுகள், ஆண்டவரே எல்லா சோர்வின் ஆவிகள், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில்
குடும்பத்துக்குள் இருக்கிற அந்த ஒரு மனதுக்கு விரோதமான எல்லா துஷ்ட வல்லமைகள் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆண்டவரே ஊழியத்தின் எல்லைகளில், சபைகளிலே, ஆண்டவரே தேவன் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபைக்குள்ளே இவை ஒன்றும் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே உம்முடைய மேன்மையான மகத்துவங்கள் எங்களை ஆட்கொள்ள ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி